ஹாய் கிரைஸ்தலா. இன்று உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு சிறிய வசனத்துடன் நம்ம வீடியோ கொடுப்போம். நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியை நீ எருமினத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இந்த வீடியோ எதை பற்றி சொல்லுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளால ஒரு வேலை செய்ய முடியும், ஆனால் அந்த வேலையை செய்யாமல் சோம்பேறித்தனம் நமக்குள்ளே இருந்து அந்த வேலையை செய்ய விடாமல் தத்துரும். இதுதான் உண்மை. ஏன்னா நானே சோம்பேறித்தனமாக நிறைய வேலையில் இருக்கிறேன். இப்போதான் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக நான் ஆகிட்டு வரேன். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். எப்பவுமே நான் உண்மையை ஒத்துப்பேன். செஞ்சால் தப்பு செஞ்சால் நான் உண்மையை ஒத்துப்பேன். நானும் சோம்பேறியாக இருக்கிறேன். இவ்வளோ நாளும் நமக்கு வேலை இருந்தோம், நமக்கு வாய்ப்பு இருந்தோம், நம்ம வேலை செய்யாமல் நம்ம சோம்பேறித்தனத்தினால பல வருமானங்களையும் பல மதிப்புகளையும் இருந்திருப்போம். அதுதான் நம்ம இனிமேல் இழக்காம சோம்பேறி இல்லாமல் எறும்பு போல சுறுசுறுப்பாக இருக்கு நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்கோம். எறும்புக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை. ஆனால் நமக்கு நாம் அப்படி கிடையாது. எறும்பு போல கிடையாது. நம்மளுக்கு தலைவர் இருக்காரு, நம்மளுக்கு அதிகாரி இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம அறிந்து கொண்டு அவர் வழியில் நம்ம செயல்படணும். எறும்புக்கு ஞானத்தை சொல்லித்தர யாருமே இல்லைங்க. ஆனால் இந்த வசனம் எறும்பை பார்த்து நம்ம ஞானத்தை கற்றுக்கொள்ள சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எறும்புக்கு ஞானத்தை சொல்லித்தர யாருமே இல்லை, ஆனால் நமக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்க ஒருவருக்கு, அவர் தான் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. எறும்புக்கு யாருமே இல்லை வழிகாட்ட, ஆனால் நமக்கு வழிகாட்ட நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருக்காருங்க. அவர் நம்ம தலை. அதன்படி நம்ம செயல்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் என்றுமே வெற்றி. இந்நாள் வரை சோம்பேறித்தனமாக இருந்திருக்கலாம். இனிமேல் இந்த உழைப்பாளர் நாளிலே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த தேவ வார்த்தை மூலமாக இந்நாள் வரை எவ்வளவோ வேலை செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். இனிமேல் அப்படி இருக்காதீங்க. அதற்கான பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவின் மூலமாக அநேகர் சோம்பேறிகளாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக மாறும்படி என் தேவன் மாற்றுவாராங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.